Zonal Education Office Vetikalo Practical Spot Exam 1 செய்முறை நிலைய சோதனை 1 இம்முறை செய்முறை சோதனைக்கு தோற்ற இருக்கும் மாணவன் நலன் கருதியும் எதிர்காலத்தில் தோற்ற இருக்கும் மாணவர் நலன் கருதியும் இந்த நிலைய சோதனை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைய சோதனை பகுதி பகுதியாக வெளியிடப்படும். ஆகவே இந்த நிலைய சோதனை பற்றிய இந்த வீடியோ பிரசன்டேஷனில் இருந்து உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். செய்முறை பரீட்சை உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் வேலை உலகுக்கு பொருத்தமான தேர்ச்சிகள் கொண்டோரை உருவாக்குவதே கல்வி பொதுத்தராதர உயர்தர தொழில்நுட்பவியல் பாடத்துறையின் பிரதான குறிக்கோள் ஆகும். அதற்காக மாணவர்களின் செய்முறை திறன்களையும் ஆக்கத்திறன்களையும் விருத்தி செய்வது அவசியமாகும். இதற்காக வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது கோட்பாட்டறிவுக்கு மேலதிகமாக செய்முறை செயற்பாடுகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்துதல் வேண்டும். எதிர்பார்க்கப்படும் பொதுத்திறன்கள் அந்தந்த செய்முறை செயற்பாட்டை நடத்தும் போது குறித்த செய்முறை செயற்பாட்டினால் எதிர்பார்க்கப்படும் பாடத்திறன்களுக்கு மேலதிகமாக பின்வரும் திறன்களையும் விருத்தி செய்து கொள்வது முக்கியமாகும். முதலாவது, குறித்த நேரத்திலே செய்முறை செயற்பாட்டை ஆரம்பித்து உரிய நேர வரையறையினுள் அதனை செய்து முடித்தல் வேண்டும். உபகரணங்களை சரியாக கையாளுதலும் உரிய வாசிப்புகளை சரியாக பெறுதலும் வேண்டும். செய்முறை செயற்பாட்டை நடத்தி முடித்த பின்னர் அதற்காக பயன்படுத்திய உபகரணங்களை சுத்திகரித்து உரிய இடங்களில் இடப்படுத்துதல் வேண்டும். செயல்முறை செயற்பாடு நடத்திய இடத்தை சுத்திகரித்தல் வேண்டும். உபகரணங்களை கையாளும் போது விபத்துக்கள் ஏற்படாதவாறு பாதுகாப்பு உத்திகளை அனுசரித்து கொள்ளுதல் வேண்டும். இந்த செய்முறை சோதனையின் கட்டமைப்பு 2 மணித்தியாலங்களை கொண்டது. இந்த சோதனை இந்த பரீட்சை A, B ஆகிய 2 பகுதிகளை கொண்டது. பகுதி Aக்கு 1 மணித்தியாலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு 30 நிலைய சோதனை ஸ்பாட் டெஸ்ட் சோதனைகள் நடத்தப்படும். ஒரு வினாவுக்கு விடையளிக்க 2 நிமிடங்கள் வழங்கப்படும். ஒரு வினாவுக்கு 10 புள்ளி வீதம் மொத்தமாக A பகுதிக்கு 300 புள்ளிகள் வழங்கப்படும். B பகுதி இதுக்கும் 1 மணித்தியாலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கே B1 B2 என்ற 2 செய்முறைகளை கொண்டது. இங்கே B1 இருந்து ஒரு செயற்பாட்டையும் B2 இருந்து ஒரு செயற்பாட்டையும் உள்ளடக்கியதாக 2 செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அங்கு பரீட்சார்த்திகளுக்கு கேட்கப்படும் வினாக்களுக்கு அமைய இந்த செயற்பாடுகளுக்கு விடையளித்தல் வேண்டும். இங்கே ஒரு செயற்பாட்டுக்கு 150 புள்ளிகள் வீதம், B பகுதி செயற்பாட்டுக்கு 300 புள்ளிகள் வழங்கப்படும். இறுதி புள்ளி பகுதி Aக்கு 300 புள்ளிகள், பகுதி Bக்கு 300 புள்ளிகள், மொத்தமாக 600 புள்ளிகள் இந்த செய்முறை பரீட்சைக்கு வழங்கப்படும். இந்த சோதனை அறையிற அமைப்பு உங்களுக்கு நிலைய சோதனைக்கு 30 புள்ளிகள் 30 வினாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆகவே 30 இலக்கங்கள் இடப்பட்டிருக்கும். ஒரு இலக்கம் மேலதிகமாக இருக்கும். அப்போ 31 மேசைகள் அங்கே இடப்பட்டிருக்கும். உங்களுக்கு இந்த அறைக்குள்ள நுழைய முதல் குலுக்கல் முறையில் துண்டுகள் தரப்படும். அந்த துண்டுகளில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த இலக்க மேசையில் நீங்கள் போய் நிற்கணும். நீங்கள் உதாரணமாக 16ஆம் நம்பர்னு சொன்னால் 16ஆவது நம்பர் மேசையில் நிற்கணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு கேள்வி பேப்பர் தரப்படும். ஒவ்வொரு மேசையிலும் இலக்கமிடப்பட்டு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் எந்த மேசையில் இருக்கிறீங்களோ அப்போ அந்த மேசைக்குரிய வினா இலக்கத்துக்குரிய வினாவை பார்க்கணும். 16ஆவது இலக்கத்தில் இருந்தால் 16ஆவது இலக்கத்தில் இலக்க கேள்வியை பார்த்து அங்கே ஒரு மணி ஒன்று ஒலிக்கும். மணி ஒலித்த உடனே நீங்கள் அந்த 16ஆவது வினாவுக்குரிய விடையை எழுத வேண்டும். 2 நிமிடம் முடிய இன்னொரு மணி ஒலிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் 17க்கு போகணும். இப்படி ஒவ்வொரு மணியும் ஒலிக்க அதுக்கு அடுத்த இலக்கங்களுக்கு போய்கொண்டு இருக்கணும். இந்த ஓர்டர் இதில் காட்டப்பட்டிருக்கு. கடைசியாக 30க்கு வருவீங்க. 30க்கு மணி ஒலித்த பிறகு நீங்கள் இந்த மற்ற மேசைக்கு இலக்கமிடப்படாத மேசைக்கு அங்கே 2 நிமிடம் தரித்து நிற்கணும். தரித்து நிற்கக்குள்ள அங்கே ஒரு கையெழுத்து படிவம் இருக்கும். அதில் கையெழுத்து இட வேண்டும். அப்புறம் அடுத்த மணி ஒலித்த உடனே நீங்கள் திரும்ப
முதலாம் நம்பருக்கு வருவீங்க. இப்படியாக செய்து கொண்டு இறுதியாக ஒரு மணித்தியால முடிவில் கடைசியாக நீங்கள் 15வது இலக்கத்துக்குரிய வினாக்களுக்கு விடையளிப்பீங்க. இதுதான் ஒரு நிலைய சோதனை அறையிற அமைப்பாக இருக்கும். இதில் முதலாவது நிலைய சோதனையை பார்ப்போம். இங்கே ABCDE என்று சொல்லி தரை அலங்கரிப்பில் பயன்படுத்தப்படுற கருவிகள் தரப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து ஒவ்வொரு கருவிகளும் என்ன பயன்பாட்டை செய்யுது என்றதை நாங்கள் பார்ப்போம். இதில் A என்ற கருவி வந்து செக்கட்டியர், B வந்து கத்தரிக்கும் கத்தரிக்கோள், C வந்து கைமுள்ளு, D வந்து செசர் என்று சொல்கிறது, E வந்து கத்தரிக்கும் கத்தி ப்ரூனிங் நைஃப். இதில் A வந்து மரங்களின் கிளைகளை கத்தரித்தல், சிறிய கிளைகளை கத்தரிக்கிறது. அடுத்தது வந்து இந்த கத்தரிக்கும் கத்தரிக்கோள் வந்து தாவர வேலிகளை கத்தரிக்கிறது. கைமுள்ளு வந்து மண்ணை இழக்குதல். செசர் என்று சொல்கிறது களைக்கு கட்டுப்பாடு, களைகளை வீசி வெட்டுதல். மற்றது கத்தரிக்கும் கத்தி வந்து தாவரங்களில் கத்தரிப்பு வேலைகளை செய்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். இதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3 உபகரணங்கள் தரப்பட்டிருக்கு. A என்று சொல்கிறது வந்து ஈர உலர் குமுள் வெப்பமானி, B வந்து பாரமானி, C வந்து உயர்வு இழிவு வெப்பமானி. இதில் கேட்டிருக்கு AB உபகரணங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுது. A வந்து சாரிரப்பதனை அளக்கிறதுக்கும், B வந்து வளிமண்டல அமுக்கத்தை அளக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. இங்கே C எனும் உபகரணத்தில் வாசிப்பை கேட்டிருக்குது. அதில் உங்களுக்கு வாசிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வாசிப்பு வந்து 11 அல்லது 12 பாகை C-ஆக இருக்கும். அது அம்புக்குறி இட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் அடுத்த வாசிப்பு வந்து 25 பாகை C-ஆக இருக்கும். அப்போ இதில் இதில் மாறி வர வேண்டும். B தான் வந்து 11 தொடக்கம் 12 பாகை C-ஆகவும், A வந்து 25 பாகை C-ஆகவும் இருக்கும். இங்கே நாளொன்றுக்கு 2 தடவைகள் வாசிப்புக்கு பெறப்படுற மாதிரிகள் என்று சொல்லக்குள்ள ஒன்று ஈர உரல் குமுள் வெப்பமானியிலிருந்து காலையில் 8:30க்கும் 3:30க்கும் வாசிப்பு பெறப்படுகிறது. அதே போல் பாரமானியிலிருந்தும் வளிமண்டல அமுக்கம் 2 தடவைகள் பெறப்படுகிறது. அடுத்தது நிலையம் 3. இங்கே வந்து ஒரு கலங்கல் தன்மையான ஒரு மண்ணை கொண்ட தொங்கல் நிலை துணிக்கைகளை கொண்ட மண் வைக்கப்பட்டிருக்குது, கரைசல். அடுத்தது வந்து அளவுச்சாடி வைக்கப்பட்டிருக்குது. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, தரப்பட்ட மாதிரியில் உள்ள தொங்கல் நிலை துணிக்கைகளை படிய செய்வதற்கென பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் 2 என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து தொங்கல் நில துணிக்கைகளை படிய வைக்கிறதுக்காக நாங்கள் ஒன்று அலத்தை பாவிப்போம், படிகாரம் என்று சொல்கிறது. அடுத்தது கால்சியம் ஹைப்போக்ளோரைட் வெளிட்டின் தூளை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். இங்கே மேலே இருக்கிற இந்த ரசாயனங்கள பிரதான தொழிற்பாடு தொங்கல் நிலை துணிக்கைகளை படிய விடுறது தான் அதில் பிரதான தொழிற்பாடாக இருக்கும். 4ஆவதை பார்த்தோம்னா 2 ரசாயனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று சோடியோ ஹெக்ஸா பொஸ்பேட், அடுத்தது வந்து ஏமைல் ஆல்கஹால் என்று 2 திரவங்கள், இரசாயன திரவங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இதில் இந்த ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி அளக்கப்படுற மண்ணின் இயல்பை பற்றி கேட்டிருக்கு. மண்ட இளையமைப்பை காண்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த சோடியம் ஹெக்ஸா பொஸ்பேட் என்று சொல்கிறது ஒரு கல்கன் கரைசல். இது இல்லாத பட்சத்தில் நாங்கள் அமோனியம் ஹைட்ரோக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ரோக்சைட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கரைசல் ஏன் இந்த கரைசல் ஏன் பயன்படுத்தப்படுது என்று சொன்னால் கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு, பிணைப்பு காரணிகளை உடைத்து மண் துணிக்கைகளை வெவ்வேறாக தனித்தனி துணிக்கைகளாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏமைல் ஆல்கஹால் வந்து அந்த சோதனையின் போது உண்டாகிற நுரைக்குமிழ்களை அகற்றத்துக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. 5ஆவது வந்து தண்ணீர்ப்பு குப்பி தரப்பட்டிருக்குது. இந்த தண்ணீர்ப்பு குப்பி வந்து நாங்கள் பொதுவாக தண்ணீர்ப்பு அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் எங்களோட மண் செயற்பாட்டில் மண்ட உண்மை அடர்த்தியை காண்றதுக்கு இந்த தண்ணீர்ப்பு குப்பியை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
அதை விட பாலின் தண்ணீர்ப்பையும் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது 2 மாதிரிகள் தரப்பட்டுள்ளது. ஏ வந்து கெண்டலின் உபகரணம், பி வந்து முட்டை. அப்போ மாதிரி ஏ கெண்டலின் உபகரணம் கந்திருக்கு. அப்போ அடுத்தது வந்து மாதிரி பி சார்ந்த உற்பத்தி கைத்தொழிலின் போது மாதிரி ஏயினை பயன்படுத்தி பியில் இனங்காணத்தக்க அக இயல்புகளை கேட்டிருக்கு. அதாவது முட்டையிற அக இயல்புகளை காண்றதுக்கு தான் கெண்டலின் உபகரணம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் ஒன்று காற்றறையிற அளவை பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தது அந்த முட்டைக்குள்ள குருதி அடையாளங்கள் தசைப்பொட்டுகள் இருக்குதா என்றதை பார்க்குறோம். அடுத்தது வெண்கருவுட தன்மை மஞ்சள் கருவுட தன்மையை பற்றி அறிகிறதுக்கு பார்க்குறோம். அடுத்தது முட்டை ஓட்டில் வெடிப்புகள் ஏற்பட்டு இருக்குதா என்றதை பார்க்குறதுக்கும் இந்த கெண்டலிங் உபகரணத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். தாவரங்கள் நீர் தாவரங்கள் வந்து அங்கே வந்து ஒட்சிஜனை வழங்குறதுக்கு பயன்படுத்தப்படுது. அந்த குழாய் வந்து வளிமண்டல ஒட்சிஜனை காற்றூட்டல் பம்பிலிருந்து ஒட்சிஜனை வழங்குறதுக்கு அந்த குழாய்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த இதை பார்த்தோம்னா 8வது பப்பாசி காய் தரப்பட்டிருக்கிறது. இதில் இருந்து புறப்படுறது பப்பாசி பால் அல்லது பப்பைன் நொதியம். பப்பாசி பால் பெறுகுது, அங்கே இதில் வந்து பப்பைன் நொதியம் இருக்குது. இதில் பயன்பாடு ஒன்று பப்பைன் நொதிய தயாரிப்புக்கு, அடுத்தது பற்கள் மருந்து உற்பத்தி, அடுத்தது சவக்காரம் மற்றும் அழுக்கட்டிகளை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதை விட எங்களோட இறைச்சியை மென்மையாக்குறதுக்கும் இந்த பப்பாசி பால் வந்து அல்லது பப்பைன் நொதியம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த 9வது இதை பார்த்தோம்னா 2 பூக்கள் அந்துரியம் பூக்கள் 2 வகையானது தந்திருக்கு. அதில் ஒன்று தரமான பூ, ஏற்றுமதிக்கு பொருத்தமான தரம் கொண்டது மாதிரி ஏ. மற்றது வந்து தரம் குறைவான பூ, அதை ஏற்றுமதிக்கு நாங்கள் செய்ய இயலாது. இதுக்கான காரணம் என்று சொல்லக்குள்ள, ஏன் இந்த ஏ பூவை தெரிவு செய்தோம் என்று சொல்லக்குள்ள, இங்கே வந்து காம்புட நீளம் 38 தொடக்கம் 45 சென்டிமீட்டருக்கு இடையில் இருக்கணும். அடுத்தது பிரகாசமான நிறத்தை கொண்டிருக்கணும். பூக்கள் வந்து அதில் பாலை வந்து சமச்சீராக காணப்பட வேண்டும். பாலைக்கும் பூந்துணருக்கும் இடைப்பட்ட உரிய கோணத்தில் அமைந்திருக்கணும். அப்போ தான் பொதி செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கணும். இதுதான் இந்த பூவை தெரிவு செய்ததில் காரணங்கள். அடுத்தது பார்த்தோம்னா 10வது இதில் ஏ வந்து ஊதா நிற போத்தல், ஒளி ஊடுபுக விடாத போத்தல். பி வந்து அடரிடப்பட்ட பொலித்தீன். சி வந்து ஒளி ஊடுபுகக்கூடிய கண்ணாடி போத்தல். டி வந்து ஆயில் பேப்பர் பேக்கிங் பேப்பர் என்று சொல்கிறது ஆயில் பேப்பர். இ வந்து டெட்ராபேக். இதில் கொழுப்பு உணவுகளை பொதி செய்வதற்கு உகந்த பதார்த்தங்கள் என்று சொல்கிறது பியும் டியும். அடரிடப்பட்ட பொலித்தீன் அலுமினியம் இதுவும் ஆயில் பேப்பரும் வரும். அடுத்தது தரப்பட்டவற்றுள் ஒளியினால் பாதிப்படையத்தக்க உணவுகளை பொதி செய்வதற்கு உகந்தது ஏ பி இ மூன்றும் வரும். ஒளியினால் பாதிப்பு செய்கிறது உகந்தது. இதுதான் இந்த ஸ்போர்ட்டுக்குரிய விடைகள். நீங்கள் இந்த இதுகளை இனங்கண்டு நீங்கள் வந்து இந்த இதுக்குரிய ஸ்போர்ட் எக்ஸாமில் வந்து திறமையாக செய்து கொள்ள வேண்டும்.